என்னடா என்ன ஆச்சு? நான் சுமதிக்கு எழுதின லவ் லெட்டர் எல்லாம் டைகர் கைக்கு வந்தாச்சு. அப்படியா? வெரி குட் வெரி குட். அப்படின்னா அந்த டைகர் ஒண்ணு கொதறிடுவாரு. No, it is impossible. கல்யாணம் ஒரு விழா, இல் வாழ்க்கை திருவிழா, என் வீடு ஆலயம், நீ அங்கே தேவதை. பொன்மாலை குங்குமம் பூவோடு மஞ்சளும் நான் காணும் ஆலயம் நெஞ்சில் சங்கமம். மாந்தளிர் மேனி உன்னார்பினில் நீந்தி மரகத சிலை போல ஒளி வீச வேண்டும். மாந்தளிர் மேனி உன்னார்பினில் நீந்தி மரகத சிலை போல ஒளி வீச வேண்டும். திருமகள் தேவி திருவிளக்கேந்தி சிலை போல வந்தாய் மனமெங்கும் சாந்தி. திருமகள் தேவி திருவிளக்கேந்தி சிலை போல வந்தாய் மனமெங்கும் சாந்தி. சுவையுள்ள நிகழ்காலம் தொடரட்டும் எதிர்காலம், சுவையுள்ள நிகழ்காலம் தொடரட்டும் எதிர்காலம். இனியொரு பிரிவில்லை என்றும் இன்பம், இனியொரு பிரிவில்லை என்றும் இன்பம், அருகினில் வா தென்றலே. பொன்மாலை குங்குமம் பூவோடு மஞ்சளும் நான் காணும் ஆலயம் நெஞ்சில் சங்கமம். ஆடியில் காற்று ஆவணி மலர்கள் அடுத்தது புரட்டாசி மழை மேக காலம். ஐப்பசி வெள்ளம் கார்த்திகை தீபம் சுகமான காலம் உறவாடும் நேரம். தலைவியின் மடி மீது தலைவனின் விளையாட்டு தினம் தினம் வளரட்டும் தெய்வம் காவல். என்னிடம் எதுவும் இல்லை, என்னிடம் எதுவும் இல்லை. ஆஹா, கல்யாணம் ஒரு விழா, இல் வாழ்க்கை திருவிழா, என் வீடு ஆலயம், நீ அங்கே தேவதை, நீ அங்கே தேவதை. Yes, டாக்டர் விஜயராகவன். Yes, டாக்டர் விஜயராகவன் ஸ்பீக்கிங். ஹலோ டாக்டர், என்ன உங்களுக்கு தெரியாது?
நான் உங்களோட நண்பன். உங்களோட நல்வாழ்க்கையில ரொம்ப அக்கறை கொண்டவன். நீங்க யாரு? அதுக்கு முந்தி உங்க மனைவி சீதாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். What nonsense are you talking? Damn it. என்னன்னா ஒண்ணு இல்ல. What nuisance? ஹலோ, உங்க மனைவி சீதா காலேஜ்ல படிக்கிறப்ப நடத்தின காதல் களியாட்டங்களை அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். You rascal. இன்னொரு தடவை போன் பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. யார் பேசுறது? ஒண்ணு இல்ல சீதா, எவனோ இடியட். It's all right. நீ தூங்கு. ஹலோ டாக்டர், நீங்க என்ன முட்டாள்னு திட்டலாம், மூர்க்கன்னு சொல்லலாம். ஆனா அதனாலேயே உங்க மனைவியோட முன்னாள் வாழ்க்கையை மூடி மறைச்சிட முடியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ், நீ யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. இத்தனை நாள் இல்லாம இப்பயே போன் பண்றேன். இப்பதான் அவசியமே ஏற்பட்டுச்சு. டாக்டர், உங்க மனைவி சீதா ஏற்கனவே கைப்பட்ட ரோஜா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் மனைவி களங்கம் இல்லாதவன், களங்கம் இல்லாதவன். ஐயோ பாவம், பலியாடு பூசாரிய நம்புச்சா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நானே வந்து நிரூபிக்கட்டுமா? முடியாது, உன்னால முடியாது, முடியவே முடியாது. அப்படியா? டாக்டர், உங்க மனைவி சீதா கிட்ட காலேஜ்ல படிக்கிறப்போ உனக்கு சுந்தரமூர்த்திக்கு என்ன உறவு இருந்ததுன்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தயக்கமா இருந்தா நானே வந்து கேட்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன மத்தியானம் சாப்பிட ஆத்துக்கு வரையலா? அனுப்பி வைக்கட்டுமா? சாப்பிடவும் வரல, சாப்பாடு அனுப்பாது. ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதே. உன்னோட கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. என்ன கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா கோவிலுக்கு போயிருக்கலாமே. ஏன் நீ மட்டும் போறதானே? நன்னா இருக்கே. நீங்க இல்லாம நான் எங்கேயாவது தனியா போயிருக்கேனா? யாருக்கு தெரியும்? என்ன சொல்றேன்? யாருக்கு தெரியும்னு சொன்னேன். ஆடு எடுத்து கொடுத்து சேர்றது சேர்றது. ஐயோ அரைப்படாது, அண்ணாவை சேர்ந்துடும். ஐயோ அரைப்படாது, அண்ணாவை சேர்ந்துடும். இது எதா போடுறது? எனக்கு இது ரம்மியா ஆகுது, எதையோ போட சொல்றேன். பார்த்தா பாவமா இருக்கு, எதையாவது போடும். ஹலோ, யாரு? அம்மா, நான் தான் சீதா பேசுறேன். என்னம்மா? அம்மா, 2-3 நாளா என் ஆத்துக்கார என் கூட சரியா பேசுறது இல்லம்மா. என்னது? உங்க ஆத்துக்காரர் உன்னோட சரியா பேசுறது இல்லையா? எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு. சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாதே. நான் உங்க அப்பாட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா, முடிஞ்சா நானும் வரேன். சரி. சீதா போன் பண்ணியிருந்தா, அவளுக்குள்ள என்னமோ சண்டையா. நாம போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துருவோமா? ஐயோ ஆம்டியா முட்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். நீ ஏன் மனசு போட்டு குழப்பிட்டு உட்கார்ந்து சீட்டா உட்கார். ஆமா, எதா சொன்னாலும் காதுல போட்டுக்கிறது கிடையாது. மசம் மசன். நீ இப்ப சீட்டு போடுறியா இல்லையா? இந்தாது ஜோர் அப்படியே போட்டுடு. சுமதி சுமதி சுமதி. என்னண்ணா? சரிதான், நான் கூப்பிட்டதும் காதுல விழல போல இருக்கு. ஆமாண்ணா, ஏதோ யோசனையில. நடக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் யோசனை தவறிட்டேன். அதன் விளைவு நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் யோசிக்க முடியாது. அண்ணா பரவாயில்லம்மா, 7 மணிக்கு வக்கீலையா வீட்டுக்கு போகணும். நான் போய் போன் பண்ணிட்டு வரேன், நீ ரெடியா? அண்ணா, என்னம்மா? வக்கீலையா கிட்ட போனா வழக்கு அது இதுன்னு பெருசாயிடும். 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காதுதான். வேற என்ன பண்றது?
கோடி கோடியா நஷ்டப்பட்டாலும் கோர்ட்டு படி ஏறக்கூடாதுன்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீ கூண்ல ஏறி நிக்க வேண்டிய காலம் வந்துருச்சுமா, காலம் வந்துருச்சு. நான் அதை சொல்லலண்ணா. 4 பேர் என்ன பார்த்து சிரிப்பாங்களேன்னு கவலைப்படல. என்ன அவருக்கு அவமானம் வந்துருமேன்னு நினைச்சுதான் அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன்னா. சுமதி, அம்மா நீ செஞ்ச தவறுக்காக நான் வருத்தப்பட்டாலும் உன்னுடைய காதலுக்கு உன்னால எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை கண்டு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். கவலைப்படாது, நீ பயப்படுற அளவுக்கு ஏதும் நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். காபி அப்ப இருக்கட்டும், சேர்த்து அந்த அம்மையை கூப்பிட்டு விடாருங்க. நம்பிக்கை என்னாச்சு? என்ன கர்மமோ, மத்தியானம் கடைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்கா. உண்மைன்னு இருக்கா? ஓவரா போட்டிருப்பான். ஓவரா போட்டா குதிக்க மாட்டாளோ? சில கேஸ் அப்படி, சில கேஸ் இப்படி. இப்ப நீ ஒண்ணுமே போடாம குதிக்கலையா? விளையாடாதீங்க, பாவம் அழுதுண்டே இருக்கான். கூப்பிட்டு என்னன்னு விசாரிங்க. விசாரிக்கிறேன். நம்பி